வணக்கம். இன்றைக்கி நம்ம பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் நம்ம கதிர், ராஜி அவங்க கதையில் என்ன ஆச்சு அப்படின்னு பார்க்கலாம். எல்லாம் இப்போ கடையை முடிச்சுட்டு கிளம்பலாம் அப்படின்ட்டு 2 பேருமே ட்ராவல்ஸ்லேருந்து கிளம்புறாங்க. கிளம்பும்போது ஒரு ஃபோன் வருது. ஃபோன் வந்தோடனே ஃபோன் பேசி முடிக்கிறான். முடிச்சுட்டு என்ன அப்படின்னு ராஜி கேட்குறாங்க. ராஜி கேட்ட உடனே ஒன்றும் இல்லை, ஒரு நம்ம கஸ்டமர் ஒருத்தர் அவர் கார் கேட்குறாரு, திருச்சிக்கு போகணுமா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது என்ன, நம்மகிட்ட கார் இருக்குது ஆனால் டிரைவர் இல்லையேன்னு. ஆமாம், உண்மை தான், அதனால தான் ஒரு 5 நிமிஷம் கழித்து பேசுகிறேன் அப்படின்னு சொன்னேன் நான் அப்படின்னு சொல்கிறான். சொல்லிவிட்டு இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசா, இல்லை அவர் வேறு யாரை பார்த்துக்க சொல்லலாம், இல்லை வேறு பார்த்துக்க முடியாது, இது கொஞ்சம் யாராவது நமக்கு தெரிஞ்ச வேறு டிரைவர்ஸ் இருந்துன்னா பார்க்க சொல்லலாம் அப்படின்னு வெளியே போகிறான். வெளியே போயிட்டு வரான். இந்த பொண்ணு யோசிச்சிட்டே உட்காந்துருக்கு. அப்புறம் வந்துட்டு பார்க்குறான். போயிட்டு வந்துட்டு ஐயோ தெரிஞ்சவங்களும் யாருமே இல்லை, எல்லாமே பிஸி ஆகிட்டாங்க, என்ன பண்ணுறதுன்னு தெரியல எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு, சரி நான் ஒன்று சொல்லட்டுமா, நான் வேணால் பேசாமல் நானே போயிட்டு வந்துடுறேன்னு. ஏய் நீயா அப்படின்னா, ஆமாம் நீ என்ன இப்போ நீ என்ன டிரைவரா? நான் ஓனர் தான், ஆனாலும் வந்துட்டு டிரைவிங் தெரியும் தானே, இப்போ டிரைவர் தெரியலனாக்கா நம்ம போகணும் தானே அப்படின்னு சொல்கிறான் அவன். ஆக்சுவலாக அதுதான் நியாயமான விஷயம். ஆக்சுவலாக அந்த பொண்ணு சொல்கிறது, இல்லை வேண்டாம் அப்படின்னு. ஏன் நீ இப்போ முதலாளி அப்படின்னு. அது மட்டும் இல்லை அப்படின்னு சொல்லும்போது அந்த காரணம் நல்லாயிருக்கு. அது மட்டும் இல்லை, நீ காலையிலேருந்து வேலை பார்த்து ரொம்ப டயர்டாக இருக்கிற, இப்போ போய் கார் ஓட்டுறது தப்பு அப்படிங்கிறது அதுதான் முக்கியமான சமாச்சாரம். உடம்பே முடியாது, 4 பூரா வேலை பார்த்துருக்கேன், டயர்டாக இருக்கும்போது வந்துக்கிட்டு வேணாம் அப்படின்னு சொல்கிறது பெட்டர். இல்லை சரி பண்ணுறேன் அப்படிங்கிறதுக்காக வேணான்னு சொல்லாமல் நம்ம போய் கடைசியில் போய் ஒட்டுமொத்தமாக ஆக்சிடென்ட் பண்ணுறதுக்கு இப்படி இருக்கிறது தான் பெட்டர். உடம்பு ஒத்து வராது அப்படிங்கிறப்ப, டயர்டாக இருக்கிறப்ப, காரில் கான்சன்ட்ரேட் பண்ண முடியாதுங்கப்போ ஓட்ட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறது பெட்டர். நம்ம ஊரில் நிறைய பயலுக்கு இதான் பிரச்சனை. நோன்னு சொல்லவே தெரியாது, இல்லை முடியாதுன்னு சொல்ல தெரியாது. இவங்களாம் இங்கீதம் பார்க்க சங்கீதம் பார்க்குறேன்பாங்க, ஆனால் இங்கீதம் பார்க்க வேண்டிய இடத்துல இங்கீதம் பார்க்க மாட்டாங்க அப்படிங்கிறது தான். அப்போ உடனே முடியாதுன்னு அந்த பொண்ணு அதெல்லாம் முடியாதுன்னு சொல்லுது. அப்புறம் உடனே இங்கே ஃபோன் பண்ணுறான். ஃபோன் பண்ணி கடைசியில் அண்ணே இந்த நம்பர் அனுப்புகிறேன், அவர்கிட்ட பேசுங்கண்ணே அப்படின்னு சொன்னான். யார் அப்படிங்கிற போது வந்துட்டு அது நான் பழைய ஓனர் இருக்கார்லே அவருக்கு அப்படின்னு. தேட்ஸ் பெட்டர் அப்படின்னு சொல்லிட்டு போது இப்போ அவன் சொல்கிறான், என்ன நீ 4 பூரா இங்கே உட்காந்துருக்கிற, இனிமேல் நீ ட்ராவல்ஸ்க்கு வராத, நீ வீட்டிலே இருப்பேன். எதுக்கு வரக்கூடாதுன்னு. இல்லை நீ படி அப்படிங்கிறான். இங்கே பாரு, புக்கை தூக்கி கையில் வச்சுக்கிட்டு இருக்கிறேன், நான் பார்த்துக்குவேன் அப்படின்னு. இல்லை நீ இது வேண்டாம், நீ கஷ்டப்படாது நீ அப்படிங்கிறான். இதுதான் வழக்கமாக பொம்பளைங்கள்லாம் வழக்கம் போல் நீ பூமி மாதா, அந்த மாதா, இந்த மாதான்னு சொல்லி பதிலாக வச்சு நீ தெய்வம், பெண் தெய்வம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே புல்பிட் கட்டி மேலே தூக்கி உட்கார வச்சு பீடத்தில் உட்கார வச்சுவிட்டு ஆல்டர் பண்ணி உட்கார வச்சுவிட்டு அவங்கள மதிக்கிறதே இல்லைங்கிறதான். ஆனால் அந்த பொண்ணு சொன்னிச்சு, அதெல்லாம் ஆவறதில்லை என்கிட்ட அப்படின்னு சொல்லிடுச்சு.